இந்த கல்வியாண்டில் 2024-25 இந்த கல்வியாண்டில் நம்முடைய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் எல்லாவற்றிலும் இந்த கல்வியாண்டில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் செந்தில்குமாரனுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் அதே போல் மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக நடத்தப்படுகிற ஏகலைவா பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே படிக்கக்கூடிய இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் என்றாலே ஒரு எட்டி கசப்பாக இருக்கிறது. அதற்கு நம்முடைய சுற்றுச்சூழலும் நம்முடைய அறியாமையும் தான் காரணம் என்பது என்னுடைய கருத்து. ஆங்கிலம் என்பது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு மொழி. இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ், இட் இஸ் நாட் எ நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மொழி தானே தவிர அது தெரிஞ்சாவே அறிவாளிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் பேச எழுத தெரிந்தவர்கள் அறிவாளிகளா அப்படின்னா இல்லை. ஏன்னா அது ஒரு மொழி. அதே மாதிரி தான் ஆங்கிலமும். ஆங்கிலம் எழுதவோ இல்லை பேசவோ தெரிந்தால் அது ஒரு மொழி, அது தெரியும் அவர்களுக்கு, அப்படித்தான். ஆனால் இங்கே நம்முடைய சமூகத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆங்கிலம் பேசவோ எழுதவோ தெரிந்தால் அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள். ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய அறிவாளித்தனமான ஒரு மொழி அப்படின்லாம் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஏ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அவ்வளோதான். உலகம் முழுக்க வேர்ல்டு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ், அவ்வளோதான். ஆனால் ஜெர்மனில், சைனாவில், இன்னும் பிற ஐரோப்பிய நாடுகளில், இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய நாடுகளில் வந்து இப்போ வடகொரியா, தென்கொரியாலாம் பார்த்திங்கன்னா, சைனாலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொழியில் தான் வந்து அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. மருத்துவமாக இருக்கட்டும், பொறியியலாக இருக்கட்டும், இன்னும் பல துறைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுடைய தாய்மொழியில் தான் அவங்க படிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களாம் வந்து அறிவாளிகள் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆங்கில முறைகளில் அவர்கள் பெரும்பாலான இது வந்து அவங்க படிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து முழுக்க உயர்கல்விகள் அனைத்துமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மகாராஷ்டிராவில், மும்பையில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் ஹிந்தி மொழியில் மருத்துவம் படிப்பதற்கான 1ஆம் ஆண்டு மாணவர்களை சென்ற வருடம் சேர்த்தாங்க. அதாவது முழுக்க மருத்துவம் வந்து அந்த ஹிந்திலேயே இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து ஹிந்தியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு செட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, அதே மாதிரி தமிழ்லேயும் வந்து மருத்துவம் படிப்பதற்கான அந்த புத்தகங்களை உருவாக்குறதுக்கான மொழியாக்க பணிகள், அதாவது மொழிபெயர்ப்பு பணிகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவரவர்களுடைய தாய்மொழிகள் படிக்கும்போது இன்னும் அதிகமான புரிதல் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் நம்ம அந்த துறை சார்ந்த அறிவை வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய அந்தந்த மொழி சார்ந்தவருடைய மொழி வல்லுநர்களுடைய கருத்து. ஆனால் உலகளவில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற நாட்டு மருத்துவர்களோடு போட்டி போடுகிற ஒரு வாய்ப்பை அந்தந்த பிராந்திய மொழிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் படித்தாங்கன்னா இழந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்து, குறிப்பாக ஒரு 5ஆம் வகுப்புலேருந்து 4ஆம் வகுப்புலேருந்து 6-7லாம் நீங்கள் படிக்கும் போதே உங்களுடைய அந்த ஆங்கில அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டே ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலச்சூழ்நிலைகளில், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மொழி அறிவு ரொம்ப முக்கியம். அதுவும் ஆங்கில அறிவு, உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில அறிவு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம அதை கற்றுக் கொடுக்கறதுலேருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். என்னென்னா, இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய முறைகளே தவறாக இருக்கோ அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. ஆங்கிலம் அப்படின்றது வந்து அதை ஒரு மொழியாக பார்க்காம ஆங்கிலத்தை வந்து ஒரு பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட்ன்ற மாதிரி அது பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் எதை எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஆங்கிலம், எதை எழுதினாலும் கண்டிப்பாக மார்க் உண்டு. முற்றிலும் ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் மார்க்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு மதிப்பெண் வினாவிடை, அதை தவிர நீங்கள் வேறு எதையுமே வந்து மொழி பாடங்களில் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அது ரிலேட்டடாக நீங்கள் அது சம்மந்தமாக எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கான மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயத்தை நீங்கள் உற்று கவனிக்கணும். இப்போல்லாம் வந்து சமீப காலமாக மொழி பாடங்கள்லேயே வந்து 100க்கு 100 வாங்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. 100க்கு 100 மதிப்பெண்களை வழங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா
ஒரு மொழி பாடத்தில் 90 மதிப்பெண்கள் எடுத்தால் அது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. மொழியில் வந்து நல்லா எழுதியிருந்தீங்க, நல்ல புரிதல் இருந்ததுன்னா முழு மதிப்பெண்களை வழங்குவதற்கான ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதுபோல் ஆங்கிலத்தை வந்து நீங்கள் கற்பிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளுகிற பொழுது மிக ஒரு மொழி பாடம், அதை ஒரு சாதாரண மொழி பாடமாக நினைத்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்களால் நிச்சயமாக அந்த ஆங்கிலத்தையும் தமிழை போல ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் எதிலையும் தயக்கம் வேண்டாம். தவறாகவே இருந்தாலும் கூட நண்பர்களிடத்திலே பேசுகிற பொழுது ஆங்கிலத்தில் நீங்கள் உரையாடலாம். அப்படி உரையாடுகிற பொழுது தவறு இருந்தால் சுட்டி காட்டுவார்கள், திருத்திக் கொள்ளலாம். அந்த தயக்கம், அந்த கூச்சம் அதெல்லாம் போகணும். நீங்கள் பேசுங்க, சரியோ தப்போ பேசுங்க. அதுதான் வந்து சிறந்த மொழியில் வந்து நிறைய அந்த வார்த்தைகளை ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அந்த நிறைய அந்த இலக்கண அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்க முடியும். வெறும் பேராகிராஃப் தான் படிப்பேன், எஸ்ஏ தான் படிப்பேன், இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் கேள்விகளுக்கு கேள்வி பதில் தான் படிப்பேன், நான் டெஃபினேஷன் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மதிப்பெண்கள் பெறுவதற்கு வேண்டுமானால் உங்களுக்கு துணை புரியலாமே தவிர உங்களுடைய அந்த அந்த பேசுகின்ற திறனையோ அல்லது உணர்ந்து கொண்டு உள்வாங்கக்கூடிய திறனையோ அது வளர்க்கவே வளர்க்காது. வெறுமனே மனப்பாடம் செய்து நீங்கள் எழுதிவிட்டு போய்விடலாம், அவ்வளவுதான். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஆங்கிலத்தில் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகளை நன்றாக நீங்கள் அந்தந்த வகுப்பில் தெரிந்து கொண்டு அடிக்கடி நீங்கள் உங்கள் சுற்றத்தோடு நீங்கள் அடிக்கடி தயக்கமில்லாமல் பேசுகிற பொழுது உங்களால் ஆங்கில அறிவை ஈஸியாக வளர்த்துக்கொள்ள முடியும். நான் சொல்வது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்கள் மற்றும் பழங்குடியின உண்டு உறைவிடை பள்ளி மாணவர்களுக்காக. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி எல்லா இடங்களையுமே இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கிற இடத்துலையே கூட நீங்கள் பேசணும்னு சொன்னால் மாணவர்களால் பேச முடியாது. ஏன்னா அவன் அதில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்து மதிப்பெண்கள் வாங்கிடுறாங்களே தவிர அந்த பேசுவதற்கான அந்த அறிவை வந்து எந்த பள்ளிக்கூடமும் கற்றுக் கொடுக்குறதும் இல்லை, அதை மாணவர்கள் கற்றுக்கிறதும் விரும்புறதில்லை. ஏன்னா அது ஒரு மொழி பாடம், அது ஒரு பாடம், நான் எழுதணும், மார்க் வாங்கணும், ஏன்னா அதோட அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலம் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய காலம் முழுக்க உங்களுக்கு பல்வேறு இடங்களில் உதவி செய்யக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம். அந்த ஆங்கில அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ளுகிற பொழுது ஆங்கில அறிவை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருகிற பொழுது உங்களால் நிச்சயமாக பல இடங்களில் பல மேடைகளில் பல உயர்ந்த இடங்களில் உங்களால் சிறந்த முறையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றதே வந்து ஆங்கிலம் தான். வேர்ல்டு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னா அது ஆங்கிலம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முனைகளிலும் அத்தனை மூளை முடுக்குகளிலும் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைப்பதில் ஆங்கிலம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகவே ஆங்கிலம் தெரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் பல சிக்கல்கள் பல சங்கடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அவற்றையெல்லாம் தாண்டி நிச்சயமாக வெற்றி நடை போட உங்கள் அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் தேவை. ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஆங்கிலம் படிப்பதற்கோ பேசுவதற்கோ கூச்சப்படாதீர்கள். பேசுங்கள், தவறாக கூட பேசுங்கள், பேசி பழகுங்கள். செந்தமிழும் சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி பேச தான் உங்களால் வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும், அப்சார்ப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த வெளிப்படுத்தக்கூடிய திறமை உங்களுக்கு தன்னாலவே வரும். ஆங்கிலம் ஒரு மொழி தானே தவிர அது அறிவு கிடையாது, நாலேஜ் கிடையாது. ஆனால் ஆங்கிலம் என்கிற மொழியை நீங்கள் தெரிந்து கொண்டால் உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உலகத்தோடு மிக எளிதாக உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். உலகத்தோடு மிக எளிதாக உங்களால் ஒன்றிவிட முடியும். உலக மொழிகளுக்கெல்லாம் தகவல் மொழியாக இருப்பது ஆங்கிலம். ஆகவே அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சிறு வயதிலிருந்தே உங்களுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களாலும் பேச முடியும், எழுத முடியும், சாதிக்க முடியும். எல்லா வகையிலும் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு கல்வி ஆண்டு சிறப்பாக அமைய ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் செந்தில்குமார் கண்ணனுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி.